செய்வார்கள், முயன்று அதற்கான தீர்வினை ஏற்படுத்துவார்கள். இது நான் அரசுடைய கட்டிடத்தில் நின்று அரசுடைய ஊழியர்களுக்காக நான் முதல் என்னுடைய கருத்தை சொல்லிக்கிறேன். இரண்டாவது, மீனவர்கள் பிரச்சனை. நமது மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே கடல் பரப்பை அதிகமாக கொண்டுள்ள மாவட்டம். அதனால் மீனவர்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. இந்த மீனவர்கள் பிரச்சனைகளை ஈஸியாக அதை தீர்வு காண முடியும். பக்கத்து நாட்டோடு பேசி நமது மீனவர்கள் அவர்களை அறியாமல் அந்த கோடு, இது கோடு போட்டு வச்சிருக்கல, ரோடு போட்டு வச்சிருக்கல, அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கோட்டை தாண்டி போய்விட்டால் பக்கத்து நாட்டோடு பேசி அழகாக அவர்களை திருப்பி அனுப்பிச்சு விடலாம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் இங்கே லெட்டர் எழுதுகிற மாதிரி லெட்டர் எழுதுகிறோம், நாங்கள் மீனவர்கள் போராடுவாங்க, நாங்கள் சாவை போத்துற மாதிரி சாவை போத்துறோம், இப்படிலாம் பண்ணால் தான் நாங்கள் அரசியல் பண்ண முடியும்னு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் தலைவர் ஒரு நிரந்தர தீர்வு காணுமாறு என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பத்திரிகை நண்பர்களுக்கு அதற்கான என்னென்ன சலுகைகள் பரப்புரியுமோ அதற்கும் தளபதி அவர்கள் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமானது. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பார்கள். அதனால் தமிழ்நாட்டில் இந்த தடவை 2026 ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும் கண்டிப்பாக தோக்கப் போகிறது. தமிழக வெற்றி கழகம் மகத்தான வெற்றியை அடையப் போகிறது. இதில் சும்மா காசை கொடுத்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் ஒரு போலியான பிம்பத்தை ஃப்ரீபோல் ஒரு அனலைசிஸ் பண்ணி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். மக்களிடையே ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக. இந்த மாதிரி உண்டு பண்ணினால் சிறுபான்மை என்ன நினைப்பாங்க, நம்ம டிவிகேக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும், ஐயோ நம்ம அந்த கட்சி ஜெயிச்சோம் இந்த கட்சி ஜெயிச்சோன்னு ஒரு பயத்தையும் ஒரு பிம்பத்தையும் உருவாக்குறார்கள். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் 175 தொகுதிகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் வெற்றி அடைந்து எங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சராக மே மாதம் 8ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ அரியணையில் அமர்வார் என்பதை இங்கே உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? ராமநாதபுரம் தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? மீனவர்களை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொன்று படை தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், கிராமத்திலிருந்து வளர்ந்து கிராமத்திலிருந்து படித்து வந்தவன். இன்னும் சொல்ல போனால் ஒரு தமிழ் மீடியத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவன். சரியா? கிராமத்து மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நானும் நன்கு அறிவேன். சிறுபான்மை மக்கள் நான் சொல்கிறேன் சார், ஒன்று சொல்கிறேன் சார். சரியா? படை தொழிலாளர்களுக்கு எங்கள் ஊரில் அவ்வளோ பனைமரங்கள் இருந்துச்சு. ஒரு வெள்ளம் பழனியை காய்ச்சினா கூட கல்லு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பனை தொழிலாளர்களை ரொம்ப நசுக்கிறார்கள். அந்த பனையை வச்சு எவ்வளவோ தொழில் இருக்கு. அந்த ஓலையை வச்சு தொழில் இருக்கு, அந்த நாரை வச்சு தொழில் இருக்கு, அந்த மட்டையை வச்சு தொழில் இருக்கு, அந்த பனை மரத்தை வச்சு தொழில் இருக்கு. பனை மரத்தை வெட்டி ஓட்டுக்கு போடுற சீட்டு போடுறதுக்கு அது இதாக மரமாக மாற்றுறாங்க. இவ்வளவு தொழில் இருக்கு. பனைமர தொழில்களை ரொம்ப நலிவுபடுத்துகிறார்கள். மேலும் சிறுபான்மையினருக்கு சரியா, நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், சரியா, சிறுபான்மையினரை ஆளும் கட்சி என்ன செய்யறதுன்றா, நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாவலர்கள் சொல்லி பயமுறுத்தியே ஓட்டு வாங்குறார்கள். சிறுபான்மையினர் ஓட்டு சிறுபான்மையினருக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யவில்லை. ரம்ஜான் டைம் வந்தால் தொப்பியை போட்டுட்டு சிறுபான்மையினருக்காண்டி உட்கார்றாங்க. அதோட சரி, வேற என்ன செய்யறாங்க? சிறுபான்மையினருக்காக ஒன்றும் செய்வதில்லை. சிறுபான்மையினரை பயங்காட்டி சிறுபான்மை என்ன செஞ்சிருவாங்க? கவர்மெண்ட் என்ன செய்யும்? கடலை தூக்கி போட்டுருவாங்களா? வேற கட்சி வந்துச்சுண்டா டிவிக்கு நாங்கள் கடலை தூக்கி போட்டுருவோமா? எங்களுடைய கொள்கை எதிரின்னு ஒன்று வச்சிருக்கிறோம், அரசியல் எதிரின்னு வச்சிருக்கோம். கொள்கை எதிரி எப்பவும் மாற மாட்டாங்க. அரசியல் எதிரி இன்னைக்கு ஒரு கட்சி ஆளுனாலும் அவங்க அரசியல் எதிரி, வேற கட்சி ஆளுறதா அவங்க எங்களுடைய அரசியல் எதிரி. இது எங்களுடைய தாரக மந்திரம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சமத்துவம், சகோதரத்துவம், செக்குலாரிட்டி இஸ் அவர் பிரைம் எய்ம். சரிங்களா? நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.